இன்னைக்கு தேர்ஸ்டே மார்னிங் வெளில போற வேலை இருந்ததுன்னு சொல்லிட்டு நானும் பிரதீக்ஷாவும் போயிருந்தோம். வர வழியில ஜூஸ்லாம் குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு 2 பேரும். அப்புறம் எறா வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் கருவாடு வாங்கியிருந்தேன். இந்த கருவாடு இன்னொரு நாள் செய்யலான்னு சொல்லிட்டு டப்பால போட்டு எடுத்து வச்சாச்சு. எறாலாம் வந்து கிளீன் பண்ணிட்டு சமைக்கலாம்னு சொல்லிட்டு ஆனியன்லாம் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நாங்க கடைக்கு போயிட்டு வரவே மணி 1 ஆயிடுச்சு. அப்புறம் வந்து 1 ஹவர்ல வந்து என் ஹஸ்பண்ட் வந்துருவாருன்னு சொல்லிட்டு அர்ஜென்ட்டா செஞ்சது எல்லாமே. என்ன செஞ்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒயிட் ரைஸ், அதுக்கப்புறம் எறா வந்து அப்படி கிரேவி மாரி செஞ்சிருக்கேன். அதுக்கப்புறம் ரசம் வச்சிருக்கேன். இன்னைக்கு வந்து இதுதான் செஞ்சிருந்தேன். எறா வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து 150ன்னு சொல்லி வாங்கியிருந்தேன். அ உங்க வீட்டாண்டலாம் எவ்வளோ எறான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அந்த கருவாடு வந்து எனக்கு வாங்க தெரியாது. நான் கேட்டு தான் வாங்கியிருந்தேன். அந்த கருவாடு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் ரூ. 50க்கு கேட்டு வாங்கியிருந்தேன். நல்லா இருந்துச்சுன்னா திருப்பி போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் செஞ்சு பார்த்தா தான் தெரியும் கருவாடோட டேஸ்ட் எப்படி இருக்குன்ட்டு. எறா கிரேவி வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப காரம் அதிகமா இருந்தது. டேஸ்ட் பண்ணி பார்த்ததுல காரம் கொஞ்சம் அதிகமா இருந்த மாரி இருந்தது. பட் பிரதீக்ஷா சாப்பிட்றது தான் கஷ்டம். இருந்தாலும் பிரதீக்ஷாக்கு போட்டு லைட்டா வந்து ஊட்டி விட்டாச்சு. அவ சாப்பிட்டு முடிச்சிட்ட பிறகு நானும் சாப்பிடலான்னு சொல்லிட்டு சூடா இருந்தது. சாப்பிட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்திருந்தாரு. அவருக்கும் போட்டு குடுத்தாச்சு. அவரும் சாப்பிட்டுட்டு ஒர்க் கிளம்பி போயிட்டாரு. அதுக்கப்புறம் வீட்ல இருக்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு பிரித்தியும் கொஞ்சம் ரெடி பண்ணிட்டு அம்மா வீட்டுக்கு வந்து கிளம்பியாச்சு. அதுக்கப்புறம் நெறைய பேர் வந்து நம்மளோட வீடியோவ வந்து பார்க்குறீங்க. ஆனா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வீடியோ புடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பாய்.